Students, today we are going to discuss about torque acting on a bar magnet in uniform magnetic field. சரிங்களா, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பார் மேக்னெட் வச்சோம் அப்படின்னா அதில் வந்து டார்க் ஆக்ட் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இதே மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து நம்ம டார்க் ஆக்ட் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா, ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோமா, இங்கேயே வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பார் மேக்னெட் வச்சுருக்கோம். அந்த பார் மேக்னெட் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ கன்சிடர் ஏ மேக்னெட் ஆஃப் லென்த் 2L அண்ட் போல் ஸ்ட்ரென்த் QM kept in a uniform magnetic field B vector as in shown in figure 3.16. Each force experiences a force of magnitude QMB but acting in opposite directions. Therefore, the net force exerted on the magnetic is zero and hence there is no translatory motions. Thus, to equal and opposite force consist a couple about midpoint of bar magnet tend to align the magnet in the directions of the magnetic field B vector. உங்களுக்கு இந்த பிக்சர் வந்து சீக்கிரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிக்சரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது நார்த் போல் மேக்னெட், இது சவுத் போல் மேக்னெட். சரிங்களா, ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ்லேயே பற்றி நம்ம படிச்சிருக்கோம். லைன்ஸ் வந்து எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் போகும், மேக்னெட்டோடைய அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் போல்லேருந்து சவுத் போல் போகும். சரி, மேனோட இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், சவுத் போல் டு நார்த் போல் போகும். சரிங்களா, இது வந்து நம்ம மேக்னெட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து படிச்சிருக்கோம். அதனால தான் லைன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நார்த் போல் டு சவுத் போலுக்கு இந்த டைரெக்ஷனில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. அந்த மேக்னெட் வந்து கிராஸிங்காக வச்சுருக்காங்க. ஓகேங்களா, கிராஸிங் மீன்ஸ் அதாச்சுன்னா ஒரு ரொட்டேஷன்ஸ், இந்த ரொட்டேஷன்ஸில் சரிங்களா, ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் ஆஃப் இந்த ரொட்டேஷன்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. இங்கே மேக்னெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மேக்னெட்டில் ஒரு நார்த் போல் சவுத் போல், நார்த் போல் வந்து டாப் சைட்லேயும் சவுத் போல் வந்து பாட்டம்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு வகையில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், சரிங்களா, அந்த ரெண்டு வகையில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா F = QMB. இது வந்து பார்த்தா டாப் ஃபோர்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்லேயே வந்து ஆக்ட் ஆகிறதால இது F = QMB + QMBன்னு சொல்லியிருப்போம். சரிங்களா, கீழ் சைடில் பார்த்துங்க F = -QMBன்னு கொடுத்துருப்பாங்க. எங்கேயோ மைனஸ் போட்டிருக்கோம், ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதோடைய டைரெக்ஷன் ஆக்ட் ஆகிறதால அங்கே வந்து நம்ம மைனஸ் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ F வெக்டர் = -QMB வெக்டர் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லியிருப்போம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆக்ட் ஆகிற டைபோல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம முன்னாடி தெரியும். PM = 2QL அப்படின்றது நமக்கு இது முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். அதே கான்செப்ட் தான். டைபோல் நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைடு வந்து இது மொத்தமாக சேர்த்து 2L, இது வந்து L, இது வந்து ஒரு L. சரி, ரெண்டுமா சேர்த்து சொல்லும்போது 2L அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. இது ஆக்ட் ஆகிற டார்க்கு. சரிங்களா, டார்க் மீன்ஸ்னால் அது திருப்பு விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டார்க்கோட சிம்பிள் வந்து டவ். சரிங்களா, ஸோ அதில் ஆக்ட் ஆகிற டவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி பப்பண்டிகுலர் இருக்கிறதால sin θ யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தது இல்லையா, இது sin θ. ஸோ இது டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிறதால 2L sin θ. இது ஆங்கிள் வந்து θன்றதால இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ the moment of force of torque experienced by north and south pole about point O. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ண போகிறோம், டார்க் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், இதை ரொட்டேஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. எந்த ரூல் படி, ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் படி. சரி, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி, நார்த் போல் யூஸ் பண்ணி, பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ். ஸோ Fn = QMB. ஓகேங்களா, Fn = QMB வெக்டர். இது நார்த் போலுக்கான ஃபார்முலா. சரிங்களா, அது FS சொல்லுங்க பார்க்கலாம். FS வெக்டர் = -QMB வெக்டர். Why denote the மைனஸ் எங்கே போகிறோம், ஏன்னா ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்றதால இங்கே நம்ம மைனஸ் போடுறோம். ஸோ ஆடிங் ஈக்குவேஷன்ஸ் வந்து 3.23 and 3.24. ஸோ ரெண்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆட் பண்ணிட்டு போகிறோமா.
ஸோ ஆட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம்னா F ஈக்குவல் டு எஃப்னு என்னது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ F ஈக்குவல் டு F1 வெக்டர் ப்ளஸ் Fs வெக்டர். ரெண்டு ஆட் பண்ணாங்கன்னா 0 ஆகும். ஏன் 0 ஆகும்? ப்ளஸ் QMB மைனஸ் QMB ரெண்டு ஆட் பண்ண ஆகும் 0 ஆகிடுமா? ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை நார்த் அண்ட் சவுத் போல் அபவுட் பாயிண்ட் O. சரிங்களா. பாயிண்ட் O டினோட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க, நார்த் போல் டைரெக்ஷன்ஸை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். எந்த ரூல்ஸ் படினா ப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் படி. ஓகேங்களா. ஸோ டவ் வெக்டர் ஈக்குவல் டு ON வெக்டர் இன்ட்டு FN வெக்டர் ப்ளஸ் OS வெக்டர் இன்ட்டு FS வெக்டர். ஓகேங்களா. FN மீன்ஸ் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நார்த் போல் பார்த்தோம் இல்லையா, இதில் நம்ம ON சொல்லுவோம். சென்டர் பாயிண்ட் O அது நார்த் போல் ON. இங்கேருந்து கீழே இது நம்ம சவுத் போல் OSன்னு சொல்லுவோம். அதான் வந்து FNனா வந்து நார்த் போல், FSனா வந்து சவுத் போல். ஓகேங்களா. அதோட டிஸ்டன்ஸ்னால் தெரியும் நமக்கு, எல்ன்னு தெரியுமா? சரியா. ரெண்டுமே சொல்லும்போது 2L இருக்கும். பாதி டிஸ்டன்ஸ் மட்டும் சொல்லும்போது L அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டவ் ஈக்குவல் டு ON வெக்டர் இன்ட்டு QMB. ஒய் QMB? அதோடைய டைரக்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் நான் சொல்லுவோம். இது ப்ளஸ் QMB, இது மைனஸ் QMB. இங்கே அப்படி அப்ளை பண்ணியிருக்கும். ஸோ FNோட வேல்யூ என்னது ப்ளஸ் QMB, FSோட வேல்யூ வந்து மைனஸ் QMB வெக்டர். ஓகேங்களா. பை யூஸிங் ரைட் ஹேண்ட் கிளாக் ரூல், screw rule, we calculated that the total torque is pointing into the paper. Since the magnitudes modulus of ON vector equal to modulus of OS vector equal to L and modulus of QMB vector into equal to modulus of minus QMB vector. Why denote the points? ON க்கு வந்து QMB, OS க்கு வந்து பார்த்தீங்கன்னா minus QMB. ஸோ அப்போ ரெண்டு அப்ளை பண்ணலாமா? tau equal to L into QMB B sin theta. ஸோ B sin theta என்னது, அதோடைய டைரக்ஷன்ஸ் ப்ளஸ் L into QMB sin theta. ஸோ ரெண்டு வேலையும் என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் இதில் அப்ளை பண்ணியிருக்கோமா? ஆனால் நம்ம மேக்னெட் டைபோல் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும். சரிங்களா. ஃபார்முலா என்ன, PM ஈக்குவல் டு, சரியா, PM ஈக்குவல் டு QM இன்ட்டு 2L அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போது இந்த எல்லுக்கு ஃபார்முலா 2L எழுதிக்கலாமா? ஆனால் காமன் வந்து 2M எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து B sin theta. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம 2L இன்ட்டு QM என்னன்னு எழுதலாம், PM எழுதலாமா? சரி, ஏன்னா டைபோல் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா PM ஈக்குவல் டு QM இன்ட்டு 2L அப்படின்றது டைபோல் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா. அப்போது இந்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணலாமா, PM அப்படின்னு எழுதலாம். ஸோ PM B sin theta. tau equal to PMB sin theta. இன் வெக்டர் நோட்டேஷன்ஸில் எதனும் அப்படின்னா tau வெக்டர் equal to PM வெக்டர் இன்ட்டு B வெக்டர். ஓகேங்களா. ஸோ sin 90யோட வேல்யூ வந்து 1ன்றதால ஏன் 90 வேல்யூ யூஸ் பண்ணுறோன்னா, இது பர்பண்டிகுலர் ஆக்ட் ஆகுது இல்லையா, 2L sin theta. ஸோ பர்பண்டிகுலர் ஆக்ட் ஆகிறதால sin 90 டிகிரி வந்து பார்த்தோன்னா 1 அப்படின்றதால இங்கே டீட்டாக்கு என்ன பண்ணலாம், 1ன்றதை ஆட் பண்ணுறோம். ஸோ 1ஆல் மல்டிபிள் பண்ணால் B வந்து அப்படியே தான் வரும். அப்போது இன் வெக்டர் நோட்டேஷன்ஸ் tau வெக்டர் ஈக்குவல் டு PM வெக்டர் இன்ட்டு B வெக்டர். சரிங்களா. ஸோ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து பார் மேக்னெட் வைக்கும்போது அதோடைய டார்க் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா. தேங்க்யூ.